முதற்கண் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு 10 பொருத்தம். ஜோதிடத்தையும் பொதுமக்களையும் மிகவும் குழப்பக்கூடிய ஒரு விஷயம் 10 பொருத்தம். அதுக்கு ஒரு சின்ன விளக்கமாக இந்த வீடியோ இருக்கும். முதல்ல 10 பொருத்தம்னா என்ன சார்? இதுக்கு முதல்ல சூரியன் சந்திரனை போய் தெரிஞ்சுக்குவோம். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய 2 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், சிவன் சக்தின்னு சொன்னோம். மற்ற கிரகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள்னு வச்சாங்க. சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி சந்திரன் நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு கடத்துது அப்படிங்கிற மாதிரி தான் ஜாதகம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ சூரியனை வைத்து லக்னம் கணக்கிடப்படுகிறது. நீங்க பிறக்கும் போது கிழக்கு அடிவானத்தில் முதலில் உதிக்கும் புள்ளி லக்னம் சொல்லுவோம். ஒரு லக்னம் 2 மணி நேரம். அப்ப சூரியனை வைத்து லக்னம் கணக்கிடப்படுகிறது. சந்திரனை வைத்து திசா புத்தி கணக்கிடப்படுகிறது. அப்ப லக்னம் உயிர் அப்படின்னா உயிரை இயக்கக்கூடிய ஒரு திசை, ஒரு விஷயம்னா அது தசா புத்தி. அது சந்திரனை வச்சு எடுத்திருக்காங்க. அப்ப சூரியன் சந்திரனை பிரிக்க முடியாது. சூரியன் லக்னம், சந்திரனுக்கு திசா புத்தி. இதோட சந்திரனுக்கு இன்னொரு விஷயத்தை கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா ராசி. சந்திரன் மனதுக்கு காரகன், அவர் தான் உடலுக்கு காரகன். ராசிக்கு அவர் தான் காரகன். உங்க ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கோ அதான் உங்க ராசி. நம்ம என்ன பண்றோம், அதோட நிறுத்தாம ராசினா என்ன, இந்த ஜாதகர் உதாரணமா மேசம் அஸ்வினியில் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னு இந்த ஜாதகர் அந்த மேச ராசியின் குணமான வேகம், கோபம், பிடிவாதம், வைராக்கியம் இந்த விஷயங்களை கொண்டிருப்பார். அதோட முடிச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் கேட்டு ரேவதி ஆகாது ஒரு முடிவுக்கு வந்துடும். இதை ரஜ்ஜு பொருத்தம் சொல்றாங்க. அஸ்வினிக்கும் ஆயில்யம், அதாவது கேதுவின் நட்சத்திரத்துக்கும் புதனின் நட்சத்திரத்துக்கும் ஆகாது. ஏன் சார் ஆகாது? அதுக்கான காரணங்கள் இருக்கா? இல்லை. இதுல ஒரு சின்ன லாஜிக் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். கண்டாந்தம் அப்படி ஒரு விஷயங்கள் நமது ரிஷிகளால் முனிவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டாந்தம்னா என்ன சார்? அஸ்வினியின் முதல் பாதமும் ஆயில்யத்தின் கடைசி பாதமும் கண்டாந்தம். ஏன்னா அது மேச ராசி மண்டலம். மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் 3ஆ பிரிச்சு மேசத்தின் அஸ்வினி 1ஆம் பாதமும் ஆயில்யம் 4ஆம் பாதமும் பொருந்தாதுன்னு சொன்னா அது ஒரு லாஜிக். ஏன்னா கண்டாந்த பாதங்கள். நம்ம என்ன பண்றோம், லவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அப்போ 2 குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கும், ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு பிரிச்சு விட்டுருவோம். அப்ப ரஜ்ஜு பொருத்தம் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களா? இல்லை இல்லை. அஸ்வினியும் ஆயிலியும் கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கவங்க இருக்காங்க, நல்லா இல்லாதவங்க இருக்காங்க. அதுக்கான காரணத்துக்கும் நம்ம பேசுவோம். இப்பதான் பார்க்க போறோம். அடுத்து 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கும், சொந்தமா இருக்கும், யோனி பொருத்தம் இல்லைன்னு பிரிச்சு விட்டுருவோம். என்ன சார் யோனி பொருத்தம்? அஸ்வினியும் குதிரை, சதயமும் குதிரை, 2 குதிரை ஆண் பெண் குதிரை தான். 2 குதிரை இணைச்சு விட்டா நல்லா இருக்காங்களா? அஸ்வினியும் சதயமும் பிரிந்திருக்கோம் நான் பார்த்திருக்கேன். சித்திரை புலி, அனுசமும் கேட்டையும் மானு. புலிக்கு மானுக்கு ஆகாது. ஆனா புலியும் மானும் சூப்பரா குடும்பம் நடத்துறதை பார்த்திருக்கேன். அதுக்கு உதாரணங்கள் நம்மகிட்ட இருக்கு, கையில கைவசம் ஜாதகங்கள் இருக்கு. இது பிரிஞ்சிருக்கிறதையும் பார்த்திருக்கேன். மூலமும் ஏக நட்சத்திரம் தானே. மூலமும் சூப்பரா கொடுத்து நடத்துறாங்க. திருவாதிரையும் சூப்பரா குடித்தல் நடத்துறாங்க. மிருகசீரிசமும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, ஆனா அற்புதமா இருக்கு. மிருகசீரிசம் பொருந்தது. இங்கெல்லாம் ஒரு லாஜிக் வேணும்ல. என்ன காரணம்? இப்ப நட்சத்திர பொருத்தம் என்ன, ஒருத்தரோட குணம் இன்னொரு குணத்தோடு பொருந்தணும். அதான கணக்கு. குணப்பொருத்தம். அஸ்வினி நட்சத்திரத்தை 1 கோடி பேர் பிறகுறாங்க. 1 கோடி பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா? முதல் கேள்வி. இல்லை. என்ன காரணம்? அஸ்வினியை 4 பாதங்களாக பிரிச்சிருக்காங்க. அஸ்வினி 1, 2, 3, 4. அஸ்வினி 1ஆம் பாதம் அந்த இருக்கக்கூடிய மேசராசியோட குணத்தை அப்படியே வச்சிருக்கும். வேகம், கோபம், வைராக்கியம், பிடிவாதம். அஸ்வினி 1 தானா போய் விழுந்து முட்டி மோதி எந்திரிக்கக்கூடிய ஒரிஜினல் மலையாடு. அஸ்வினி 2 அப்படி இல்லை. உதாரணமா அஸ்வினி 1 நீங்க ரேஸ் குதிரை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரிஜினல் ரேஸ் குதிரை தான். ஆனா அஸ்வினி 2ஆம் பாதம் வந்து கல்யாண குதிரையா மாறிடும். லக்ஸுரி லைஃபை தேடக்கூடியது, பணத்தின் மீது ஈர்ப்பு உடையது, பேச்சின் மூலமா சம்பாதிக்கக்கூடியது மாறிடும். அஸ்வினி 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கஸ் குதிரை, ஜாலி, எல்லா விஷயத்தையும் ஜாலி, கை தட்டினா சந்தோஷம், ஜாலி அல்ல, டேக் இட் ஈஸி பாலிசி. அஸ்வினி 3ஆம் பாதம். அஸ்வினி 4ஆம் பாதம் சுமை சுமக்கக்கூடிய குதிரை ஆயிரும். பாரத்தை சமக்குது, எல்லா பாரத்தையும் இழுத்துட்டு போகும், ஒரு குடும்பத்தை தலைமையா நிறுத்திக்கிட்டு போகும். இதுதான் அஸ்வினி 4ஆம் பாதம். இப்ப பாருங்க, ஒரே அஸ்வினி தான், இது எத்தனை விஷயங்களா மாறுது.
நீ அடுத்து நவாம்சத்துல இந்த சந்திரன் உதாரணமா அஸ்வினி 1 நவாம்சத்துல மேசத்துல இருப்பார், அங்க ஒரு கேது சேர்ந்துச்சுன்னு வைங்க, ரேஸ் குதிரை தான் பிடிவாதமான ரேஸ் குதிரை, எதுக்கும் ஒத்து வராது. அதான் ஓடி ஜெயிச்சா தான் உண்டு, இல்லாட்டி நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வீம்பு பிடிக்கக்கூடிய ரேஸ் குதிரையா மாறிடும். ராகு சேர்ந்ததுன்னு வைங்க, ரேஸ் குதிரை தான், பக்கத்துல இருக்க குதிரையும் சேர்த்து உதச்சு தள்ளிட்டு போயிடும். வேகம் தான் பிரம்மாண்டமான வேகம். இப்ப எவ்வளவு வேறுபாடு வருது பாத்தீங்களா? அப்ப ஒரு நட்சத்திர பாதங்கள் கூட சூட்சுமம் இருக்கு, அதையே நீங்க பொருத்த மாட்டேங்கிறீங்க. இப்ப அஸ்வினி 1 இப்படின்னு சொல்லிட்டோம், அஸ்வினி 1க்கு அஸ்வினி 1 ஏன் பொருத்தக்கூடாது? ரெண்டு ஒரே குணம் தானே இருக்கும், அதை ஏன் பொருத்தல? இப்ப நான் கேட்குற லாஜிக் சரிதானே? உதாரணமா ஒரு பொண்ணு என்கிட்ட வருது, அந்த பொண்ணு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி 4ஆம் பாதம். இதே மிதுன ராசி இன்னொரு பொண்ணு மிருகசீரிஷம் 4ஆம் பாதம். இந்த பொண்ணு என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, மீன ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ஆகாது. ஏன் சார்? ரெண்டு பகை, மீனத்துக்கு அதிபதி குரு, மிதுனத்துக்கு அதிபதி புதன், பகை. ஆமா, ஆனால் நாங்க 5ஆம் படிக்கையில இருந்து ஒற்றுமையா இருக்கோம். எல்லா விஷயம் அந்த பொண்ணு எனக்கு ஷேர் பண்ணும், நான் அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணுவேன். என்ன காரணம்? சிம்பிள் காரணம் தான், உங்களுக்கு நட்சத்திர பாதங்கள் ரீதியான பொருத்தம் இருக்கிறது, அதனாலதான் பொருந்தி இருக்கு. அப்ப பொருத்தம்ங்கிறது நட்சத்திர பாதங்கள் வழியா பார்க்கணும் அப்படிங்கறது அந்த வீடியோவுடைய நோக்கம். இதுல வில்லங்கமான சில நட்சத்திர பாதங்கள் இருக்கு, பாத்துக்கோங்க. வில்லங்கமான நட்சத்திர பாதங்கள், இதுக்கெல்லாம் பொருத்தம் கண்டிப்பா பார்க்கணும். சந்திர பிரீத்தி செய்து கொள்ள வேண்டும், பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சில நட்சத்திர பாதங்கள் இருக்கிறது, அதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. பரணி 4ஆம் பாதம், இந்த பேய் பிடிக்கக்கூடிய அமைப்பு, மன ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு பூரா இந்த பரணி 4ஆம் பாதமும் மூலம் 4ஆம் பாதமும் தான். வர்க்க சக்கரங்கள்ல சந்திரன் கெட்டு போச்சுன்னா இந்த பரணி 4ஆம் பாதமும் மூலம் 4ஆம் பாதமும் புத்தி இழந்து விடும். அடுத்து திருவாதிரை 2ஆம் பாதம், எல்லா விதமான வேகமான செயல்கள், எல்லா விதமான மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அல்லது மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய அல்லது மற்றவர்கள் மிரளக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை இந்த நட்சத்திர பாதங்கள் செய்யும். அடுத்து ஆயில்யம் 3ஆம் பாதம், இது பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த ஆயில்யம் 3ஆம் பாதமும் கவனமாக நம்ம பார்க்கக்கூடிய பாதங்கள். அடுத்து அஸ்தம் 1ஆம் பாதம். இந்த அஸ்தம் 1ஆம் பாதம் என்ன பண்ணுதுன்னா, பெண்கள் ஜாதகத்துல எதுக்காக கணவரை பிரிஞ்சோம், ஏன் கணவர் தள்ளி இருக்காரு அது தெரியாது. வளகாப்புக்கு வருது, அதோட போல அதுக்கப்புறம் 2 குழந்தை பெற்றாச்சு, லவ் பண்ணி கல்யாணம் முடிக்குது, சம்மந்தமே இல்லாம கணவரை பிரிகிறாங்க. இந்த அஸ்தம் 1ஆம் பாதம். அடுத்து விசாகம் 2ஆம் பாதம். விசாகம் 2ஆம் பாதமும் இதே கணக்கு தான். இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தது, திருமணம் முடிஞ்சா குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தா மனைவி போயிருது, இப்படி நிறைய குழப்பங்கள் சில பேருக்கு மாறும். ஏன்னா வர்க்க சக்கரங்கள்ல இந்த சந்திரன் நல்லபடியா இருக்கா, சில பேருக்கு மாறும், இருந்தாலும் இது ஒரு பாதிப்பை கொடுக்கிறது. அடுத்து வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி மூலம் 4ஆம் பாதம், ரொம்ப கவனமா பார்க்கக்கூடிய பாதங்கள் இந்த மூலம் 4ஆம் பாதம். மூலம் 4, பரணி 4, திருவாதிரை 2க்கு ரொம்ப கவனமா பொருத்தம் பார்க்கணும். நீங்க இதெல்லாம் விட்டுட்டு புலிக்கு மானுக்கு ஆகாதுன்னா கடைசி வரைக்கும் பொருத்தத்தை கரெக்டாக பார்க்க முடியாது. அடுத்தது உத்திரட்டாதி 3ஆம் பாதம், இதுக்கும் கவனமா பொருத்தம் பார்க்கணும். அடுத்து அவிட்டம் 1ஆம் பாதம். இந்த அவிட்டம் 1ஆம் பாதம் இப்ப பாருங்க, இந்த பாதங்கள்ல போய் லக்னாதிபதி உட்காந்துட்டாரு வைங்க, இவங்க குழப்பத்திலே இருப்பாங்க, இவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு லக்னாதிபதி குரு போய் அவிட்டம் 1ஆம் பாதம் உட்காந்துறாரு, அம்சத்திலையும் 6-8 பாண்டவர் போயிடுறாரு, திரேக்காலத்திலையும் 6-8 பாண்டுக்கு போயிடுறாரு, துவோதச அம்சத்துல சனியோட சேர்த்து கெட்டு போறாரு. இந்த பொண்ணால ஒரு முடிவு எடுக்க முடியாது. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, ஏன் கல்யாணம் முடிச்சு இப்ப கேட்குது, 2 பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் நான் ஏன் பிள்ளையை பற்றியும் தெரியலங்குது, இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ளேயே கொண்டு போய் விட்டுருது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கட்ட பொருத்தம்னு பேர், இருக்கு பேர். இந்த கட்ட பொருத்தத்தை முதல்ல கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா நீங்க 10 பொருத்தம் பார்க்க வேணாம். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி திரும்பவும் கேட்கிறேன், 10 பொருத்தம் பார்த்து பிரிவினையாகக்கூடிய ஜாதகத்தை சேர்த்து வைக்க முடியுமா? டிவோர்ஸை உங்களால் தடுக்க முடியுமா? நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, இந்த 10 பொருத்தம் புஸ்தகம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களே பொருத்தம் பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. இல்லைன்னா ஜோசியருக்கு போய் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரும் 10 பொருத்தம் தான் பார்த்து சொல்லுவார். எனவே பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை.
இதில் எது ஓடி போகக்கூடிய ஜாதகம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். இந்த கொடுப்பினை அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த கொடுப்பினை தெரியாமல் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னா, பொருத்தம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம், மண்டபத்துக்கு போல பொண்ணு ஓடி போயிடும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்க ஜாதகங்களுக்கெல்லாம் கவனமாக பொருத்தம் பார்க்கணும் பெண் ஜாதகத்துக்கு. சரிங்களா? அப்போ 10 பொருத்தம் அப்படிங்கிற தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நட்சத்திர ரீதியான பாத ரீதியான பொருத்தங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பொருத்தத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அல்லது ஒரு பொருத்தத்தை பார்த்து அல்லது ஒரு கொடுப்பினை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரமாக ஏதாவது பண்ண சொல்லி, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையை சொல்லி, இல்லை அதை அவங்கள புரிஞ்சுக்க வச்சு அவங்கள ஒரு திருப்திப்படுத்திட்டோம்னா, இதை திருப்தின்னு சொல்றதை விட அவங்கள தெளிவுபடுத்திட்டோம்னாலே ஒரு ஜோசியருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.